Hello students, 11th standard business max chapter 5 differential calculus. இப்போ நம்ம அதில் வந்து எக்ஸாம்பிள் 5.36 பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 5.36ல் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, சர்க்கிள் ஈக்குவேஷன். இது ax ஸ்கொயர் 2hxy by ஸ்கொயர் ப்ளஸ் 2gx 2fy ப்ளஸ் c = 0. இதில் நம்ம என்ன செய்யணும்னா dy by dx கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேஷன் செய்கிறோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன வரும், ஏ கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன வரும்னா 2x ப்ளஸ் 2hங்கிறது கான்ஸ்டன்ட், இது அப்படியே தான் இருக்கும். xyங்கிறது யூவி மெத்தட், எக்ஸை அப்படியே வச்சுக்கிட்டு ஒய்யை டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் ஒய் டேஷ் ப்ளஸ் ஒய்யை அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் 1ன்னு வரும். அதை எழுதணும். xyக்கு என்ன வரும், ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே வச்சுக்கிறோம், செகண்ட் டேர்மை டிஃபரன்ஷியேஷன் செய்கிறோம், ப்ளஸ் செகண்ட் டேர்ம் அப்படியே வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு டேர்மை டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். ஃபஸ்ட் டேர்முக்கு வந்து என்ன வரும்னா 1ன்னு வரும், அதை எழுதணும் அவசியம் கிடையாது. ஒய் இன்ட்டு 1 ஒய் தான் வரப்போகுது. சரி, ப்ளஸ் பி ஒய் ஸ்கொயருக்கு என்ன வரும் 2y, ஒய் இருக்கிறதுனால ஒய்யோட ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் ப்ளஸ் 2g கான்ஸ்டன்ட்டு, எக்ஸுக்கு என்ன டிஃபரன்ஷியேஷன் வேல்யூனா 1. அடுத்தது 2f கான்ஸ்டன்ட்டு, ஒய்க்கு பதிலாக என்ன வரும்னா ஒய் டேஷ், சிங்கிறது கான்ஸ்டன்ட்டு, அதனால் 0 வரும், ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு தேவை என்னன்னா dy by dx தான் வேணும். இதை ஒரு தடவை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிப்போம். அதாவது எல்லாத்தையும் உள்ளார கொண்டு போயிடும். 2ax ப்ளஸ் 2h உள்ளார கொண்டு போனோம்னா 2hxy டேஷ் ப்ளஸ் 2hy ப்ளஸ் 2by இன்ட்டு y டேஷ், அப்புறம் 2g ப்ளஸ் 2fy டேஷ் ஈக்குவல் டு 0. இதுதான் இருக்கிறது. இதில் நம்ம என்ன செய்யணும்னா y டேஷ் மட்டும்தான் இந்த பக்கம் இருக்கணும் எல்ஹெச்எஸில், மீதி எல்லாத்தையும் அந்தாண்ட கொண்டு போயிடும். y டேஷ் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள், 2hxy டேஷ் 2by டேஷ் 2fy டேஷ், இதெல்லாம் என்ன செய்கிறோம் அப்படியே வச்சுக்கிறோம். என்னென்ன இருக்குது, 2hxy டேஷ், அப்புறம் 2by டேஷ், அப்புறம் 2fy டேஷ் ஈக்குவல் டு பேலன்ஸ் நம்பர் எல்லாம் அந்தாண்ட போயிடுது. 2ax அந்த பக்கம் போனால் மைனஸ் 2ax, 2hy அந்த பக்கம் போனால் மைனஸ் 2hy, 2g RHS போனதுன்னா மைனஸ் 2g. இப்போ இந்த RHSல இருக்கிறதுல எல்லாத்துலேயும் வந்து என்ன இருக்குது, 2 இருக்குது, எல்லாத்துலேயும் மைனஸும் இருக்குது. அதனால் -2 காமனாக வெளில எடுத்துரும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், இதில் -2 எடுத்துட்டோம்னா பேலன்ஸு ax, -2 எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் இதில் hy, இதில் -2 வெளில எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் இருக்கிறது g. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இது எல்ஹெச்எஸ் வரும். எல்ஹெச்எஸில் எல்லாத்துலேயும் என்ன இருக்குது, 2 இருக்குது. அதனால் 2வை வெளில எடுத்துடலாம். அதே போல் எல்லாத்துலேயும் ஒய் டேஷ் இருக்குது, ஒய் டேஷையும் வெளில எடுத்துடலாம். 2y டேஷை எடுத்துட்டா 2y டேஷை எடுத்துட்டா மீதி என்ன இருக்குது, xh ப்ளஸ் 2y டேஷை எடுத்துட்டா by, 2y டேஷை எடுத்துட்டோம்னா f. இதான் இருக்குது. இப்போ அடுத்தது என்ன செய்ய போகிறோம், 2 கேன்சல் பண்ணிடலாம். நமக்கு தேவை என்ன, dy by dx தானே. அதனால் ஒய் டேஷை மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு, ஒய் டேஷ் மட்டும் அப்படியே இருக்கட்டும், ஈக்குவல் டு என்ன இருக்குது, மைனஸ் ax ப்ளஸ் hy ப்ளஸ் ஜின்னு இருக்குது. எல்ஹெச்எஸில் இருக்கிற இந்த ப்ராக்கெட் அப்படியே ஆர்ஹெச்எஸ் கொண்டு வந்தால் வகுத்தலில் வரும், டினாமினேட்டரில் வரும், பை xh ப்ளஸ் by ப்ளஸ் f. இது அப்படியே கீழே வந்துடுது. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே.